யாருன்னா இருக்கீங்களா? யார் பண்ணியே? இந்த ஏரியாவில் என்ன பார்த்து யாருன்னு கேட்ட 3வது ஆள் நீங்க தான். மீதி 2 பேர் யாரு? பக்கத்து வீட்டில் 2 பேர் கேட்டாங்க. உனக்கு என்னையா வேணும்? நான் ஒரு ஜோசியக்காரன், சினிமேட்டிக் ஜோசியம் சூப்பராக பார்ப்பேன். சினிமேட்டிக் ஜோசியமா? நீங்கள் கிளி ஜோசியம் பார்த்துருப்பீங்க, கைரேகை ஜோசியம் பார்த்துருப்பீங்க, கால் ரேகை ஜோசியம் பார்த்துருப்பீங்க, ஏன் கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட பார்த்துருப்பீங்க. சினிமாவை ஜோசியம் சொல்லி பார்த்துருக்கீங்களா? பார்க்குறீங்களா? ஆளை பார்த்தா படித்த மாதிரி கோட்டையும் சுட்டி போட்டு நிற்கிற, பேச்சு பூரா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்னோட கட்டமும் கணிப்பும் என்னைக்கும் போய் சொல்லவே சொல்லாது. என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் உங்கள் பேர் ரமேஷ். ஆமையா, என் பேர் ரமேஷ் தயா. இப்போயாச்சும் நம்புறீங்களா? நம்புறையா பைய உள்ள வாயா. எனக்கு 2 பயலும் இருக்காங்க. எந்நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. செஞ்சுட்டா போச்சு. என்னங்க 3 6 வந்திருக்கு? இது 3 6 இல்ல, ட்ரிபிள் ஆர். ட்ரிபிள் ஆரா? அப்படின்னா உங்க பசங்க 2 பேரும் பாசக்காரங்க தான், ஆனா பகையாளிங்க. ஒருத்தன் ஃபயர், நெருப்பு. Violence, violence, violence. I don't like it. I avoid, but violence likes me. I can't avoid. இன்னொருத்தன் நீர், வாட்டர். மேகம் கருக்குது தக்கச்சிக்கு தக்கச்சும், மின்னல் சிரிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சும், தக்கச்சிக்கு தக்கச்சும், தக்கச்சிக்கு தக்கச்சும். நீரும் நெருப்பும் என்னைக்குமே ஒன்று சேரவே சேராது. பட் சேர்ந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னது புரிய மாட்டேங்குது. டேய் மானஸ், என்னடா படிக்க சொன்னா கனவு கொண்டுட்டு இருக்க? பா மேத்ஸ் புரியவே மாட்டேங்குதுப்பா. மேத்ஸ் புரியலையா? சரி, உங்க அண்ணன் சும்மா உட்காந்துருக்கேன், அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஆமா, சொல்லி தந்துட்டாலும் ஏன் சொல்லி தர மாட்டேன்? டேய் டேய் பிரசாந்த், டேய் காது கேக்குதா? என்னவா? தம்பிக்கு ஏதோ மேத்ஸில் டவுட் ஆண்டா, கொஞ்சம் கிளியர் பண்ணு. ஏப்பா, நான் எதிர்காலத்தில் என்ன ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவியா? என்னடா டவுட்டு? அல்ஜீப்ரா கொடு. அல்ஜீப்ரா தெரியும்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி தெரியணும். ட்ரிக்னாமெட்ரின்னு என்னன்னு தெரியுமா? நம்ம படிக்கும்போதெல்லாம் இது இல்லையே. சொல்லிதாடா. அது காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு சிம்பிள் சம்மை சால்வ் பண்ண தெரியலடா. தெரியலையா? நான் தான் சொன்னேன்லப்பா உனக்கு தெரியாதுன்ட்டு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, 6ஆம் கிளாஸில் ஒரு அல்ஜீப்ரா தெரியலங்கிற. நீ எப்போ இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வந்த? என்ன இவ்வளோ கேட்குறீல? நீ என்ன படிச்ச? அந்த காலத்து பியூசி. பியூசி எங்க? 6ஆவதுல படிச்ச? கடவுள் சொல்லு பார்ப்போம். தெரியல. எங்க 9ஆவதுல படிச்ச கம்பராமாயணம் சொல்லு பார்ப்போம். கம்பு. தெரியல. அம்மாவோட பிறந்த நாள் தெரியல. டேய் உங்க ஐயனுக்கு தெரியலடா. அதே மாதிரி தான் எனக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா M1 M2 M3 M4 இதுல என்ன வேணா கேளு, எல்லாத்தையும் சொல்றேன். எத்தனை நிறைய எழுதியிருப்பேன் தெரியுமா? உனக்கு தெரியுமில்றா? வீணா சிங்கத்தை சினங்கொள்ள வைக்காதீங்க. அதோட உருமலை உங்களால தாங்க முடியாது. சிங்கம் உருமாது, கர்ஜிக்கும். எது வேணாலும் இருக்கட்டும்,
அதை நீங்கள் தாங்க மாட்டீங்க. பாத்தியாட மனசு நம்ம ஒரு அல்ஜீப்ரா கேட்டதுக்கு அரை மணி நேரம் டைலாக் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் அவங்க அண்ணன். பா கடல் வாழ்த்து தெரியாம என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. பாப்பா போயிரு. டேய் ரூல் சொல்றேன் கேட்டுக்கோ. 3 பால் விட்டா அவுட், 6 அடிச்சா அவுட், 1 pitch catch அவுட். டேய் 1 pitch மட்டும் இல்லை, 1 pitch 1 hand, சரியா? சரி 1 pitch 1 hand. போடு. டேய் இன்னொரு பால் தான் இருக்கு, அது விட்டனா அவுட். ஏய் போடுறா, விட்டாதானே அவுட்டு. எவன்டா அது? டேய் அங்க எதுக்கு அடிச்ச? முன்னாடி மெதுவா போட சொன்னா. டேய் நீ போய் எடுத்துட்டு வாடா. நாலு எடுத்துட்டு வர முடியாது, நீ போய் எடுத்துட்டு வா. டேய் நீ தான அடிச்ச, நீ போய் எடுத்துட்டு வா. இங்க பாரு, நீ போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டாஸே கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பவுமே. நிஜமாவா? சத்தியமா. சரி நான் போறேன். எதுக்கு நீ பேக்கப்ல வா. ஆண்டி பால். ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? பொழுதன்னைக்கு பால் அடிச்சு விட்டு வந்து கேட்டே இருப்பியா? சாரி ஆண்டி. ஏய் காப்பி வேற கொட்டி வச்சுட்ட. உங்களுக்கெல்லாம் வீட்ல விளையாட தெரியாதா கிரிக்கெட்? ரோட்லயே தான் விளையாண்டு இருப்பீங்களா? வீட்டுக்குள்ள எப்படி ஆண்டி விளையாட முடியும்? என்னடா லொல்லா ஓவரா பேசுற. பாலெல்லாம் தர முடியாது. பட ஆளும் மண்டையும். ஆண்டி பால் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுனீங்க. வாப்பா வா. என்ன பண்ணுவ? நானும் பேசுவேன். இங்க பேசு பாப்பா. இங்க பாருங்க, நல்லா கிரிக்கெட்டர் ரொனால்டோ டேய் அடிச்சு. இங்க நின்னு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க என்னாச்சுங்க? மா பாலை தெரியாம எங்க வீட்டில் அடிச்சிட்டமா, அதுக்கு இந்த ஆண்டி ஓவரா பேசுதுமா. பசங்களை வளர்த்து வச்சிருக்க, என்ன பேச்சு பேசுது பாரு. ஏண்டி என் பசங்களை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா நீ? நான் நல்லா தாண்டி வளர்த்துருக்கேன் என் பசங்களை. என்ன டியா? ஆமாடி அப்படிதாண்டி பேசுவேன். டி டி சண்டை போடாமல் சேர்ந்து விடுங்கன்னு சொன்னால் சேர்ந்து விளையாண்டு ஒரு சண்டையை கொண்டு வந்து நிற்கிறீங்க. வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். வாய் மூடுறா. இது உங்கள் அம்மா சப்போர்ட்டு. பின்ன என்னங்க, நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன பிள்ளை வளர்த்துச்சிருக்கான்னு கேவலமா கேட்குறா. அதான் அவளை பார்த்து நொறுக்கு 4 வார்த்தை கேட்டு வந்தேன். ஏற்கனவே ஆஃபீஸில் ஒரு பஞ்சாயத்து வந்தால் வீட்டில் ஒரு 7:30 கூட்டி வச்சுருக்கீங்க. முடியல, தலை வலிக்குது. ஒரு காஃபி கொண்டு வா. காப்பி தூள்லாம் இல்லை. காஃபி பொடி இல்லையா? மனசு இந்த ஒரு காஃபி தூள் போயிட்டு வாய்ப்பா. பா எனக்கு டயர்டா இருக்கு, அவன்கிட்ட சொல்லுங்க. ஏய் வாங்கிடா. ஏய் நீ போய் வாங்கிட்டு வாடா. போடாங்கற. ஏய் போடா. ஏய் போடா. ஏய் நீ போடா. போடா. படுத்துறாங்களே. டேய் இந்தா நீ போய் காஃபி தூள் வாங்கிட்டு வா, நீ போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. ஏங்க பால் பாக்கெட் இருக்குதுங்க. கெட்டே போனாலும் பரவாயில்ல,
கொண்டு ஃப்ரிட்ஜில் போடு போங்கடா. அந்த ஜோசியக்காரன் கரெக்டாக தாண்டி சொல்லியிருக்கான். யாருங்க? இவன் இங்கே 2 பேரும் சேர்ந்தா பயங்கரமாக இருக்குன்னு சொன்னான். அப்போ புரியல, இப்போ புரியுது. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. ஆரம்பிச்சிட்டாங்களா? வைங்க அண்ணாச்சி, நான் பார்த்துக்கிறேன். உன் பையன் அங்கேயும் போய் சண்டை போடுறாங்களாம். வரட்டவங்க. அவனு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிருங்க. எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இது பில்லை கட்டி தட்டி விட்டுருங்க. அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன், அவங்களை கவனிக்கிறேன். ஓகே பாய்.